பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 25 ஜனவரி 2026, 26 ஜனவரி 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ 77வது குடியரசு தின விழா நம்ம சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டோம். ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன் வந்து 27ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் வரும், சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? யார் சீஃப் கெஸ்ட்டு, வேறு என்ன சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 25ஆம் தேதி நியூஸ் பேப்பரை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஹெட்டிங் வந்துட்டு ஏழைகளுக்கு 1 லட்சம் புதிய வீடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3500 கோடியில் ஏழை மக்களுக்கு 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலயமா 2 லட்சம் வீடுகள் உருவாக்க போகிறாங்க. ப்ளஸ் இப்போ கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் உருவாக்குறதுக்கு 3500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? ரைட், ஓகே, பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இருபத்தி 25 நியூஸ் கம்மி, பட் 26 தான் நியூஸ் அதிகம். சரி, ரைட்டு. இந்த இது பாருங்கள், குளிரில் அதிகரிக்கும் முகவாதம் முதியவர்களுக்கு எச்சரிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. இது வித்தியாசமானது. அதாவது ஃபேஸ் ஃபெராலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நோய் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பனியில் வந்து அதிகமாக பயணிக்கிறோம், இல்லை வந்து நம்ம முகம் வந்து சில்னஸாகவே இருந்துச்சுன்னா நம்ம முகத்தில் வந்து வைரஸ் தொற்று ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு முகவாதம் நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்க கண்ணை முழுமையாக மூட முடியாது, வாய் வழியாக உமிழ்நீர் வலிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நானும் கேள்விப்படுறேன், முகவாதம், சரிங்களா? இதோட பேர் என்ன அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் ஃபெராலிசிஸ். மெயினாக சில்னஸ்க்காக வர்றது, கூலிங்காக வர்றது. இது பாருங்கள், ஸ்டிராய்டு மருந்து இல்லாட்டி ஆன்டிவைரல் மருந்து மூலம் இதற்கு சிகிச்சை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த முக்கியம், நிலத்தடி நீரை விற்பனை செய்பவர்களுக்கு கட்டணம் நீர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்க சட்ட மசோதான்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை ஆணையம் வந்து அமைக்கிறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க. நீரை வந்து எடுத்து விற்பனை செய்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட நீர் வளங்கள் குழு அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? மாவட்ட நீர் வளங்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்பட்டு அவங்க வந்து இந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நீரை வந்து மேலாண்மை பண்ணுவாங்க, சரிங்களா? சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க நீர் பகுதிகளை. அதில் வந்து விதியை மீறுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் அபராதமும், 2வது முறை விதியை மீறுறவங்களுக்கு 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இவங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட்டு. நம்ம 77வது குடியரசு தின விழாக்கு என்னன்னா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லைன், சரிங்களா? அவர் பேர் உர்சுலா வான் டெர் லைன், ஐரோப்பிய ஆணைய தலைவர், சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குடியரசு தினத்துக்கு இவங்க தான் சீஃப் கெஸ்ட், சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த பாருங்க, குடியரசு தலைவரோட தேநீர் விருந்துக்கு தமிழக மருத்துவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்கும் டாக்டர் மோகன் விஸ்வநாதன், சரிங்களா? மோகன் விஸ்வநாதன். இவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா டயாபிட்டிஸில், சரிங்களா? சர்க்கரை நோய் சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் மோகன் விஸ்வநாதன், சரிங்களா? இவருக்கு வந்து குடியரசுத் தலைவரோட தேநீர் விருந்துக்காக அழைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், 2012 இவர் பத்மஸ்ரீ விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க, டாக்டர் மோகன் விஸ்வநாதனுக்கு, சரிங்களா? அதுக்கடுத்து சிறந்த பேராசிரியருக்கான பிசி ராய் விருது, அமெரிக்காவோட ஹரால்ட் ரிப்கின் அப்படின்ற விருது, கெல்லி வெஸ்ட், இந்த மாதிரி விருதெல்லாம் இவர் வாங்கியிருக்காரு. இவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் தேநீர் விருதுக்காக அழைப்பு விடுத்திருக்காரு, சரிங்களா? அடுத்து, அரசு பள்ளிகளில் ஒளிபரப்பாகும் அயலி, அதாவது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இது, சரிங்களா? பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படம் இந்த அயலி திரைப்படம் பாகம் 1. இது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு திரையிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பாகவே சொல்லியிருக்காங்க. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே,
வலியுறுத்தப்பட்டதாகும். இதோட இயக்குனர் முத்துக்குமார். சரிங்களா. இயக்கத்தில் 2023ஆம் ஆண்டு ஓடிடி தளத்தில் இது வெளியே வந்துச்சு. மெயினாக பெண்களின் உரிமை, பெண்களின் கல்வி, அதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறது இந்த அயலி. சரியா, ரைட், ஓகேப்பா. அடுத்தது பாருங்கள், 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர், வளர்ந்த பாரதத்துக்காக மகளிர் பங்களிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தான், அதாவது நாடு முழுவதும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் பிரதிநிதிகளாக 46% பெண்கள் பதவி வகிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் பிரதிநிதியாக 46% பெண்கள் பதவி வகிக்கிறாங்க. சரிங்களா. இவங்களுக்கு அது போக சட்டப்பேரவை ப்ளஸ் மக்களவை, சட்டப்பேரவை, இது ரெண்டுலேயுமே 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்குறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இந்த இது பாருங்கள், தற்போது 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளிலும் நமது அரசமைப்பு சட்டம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த இன்ஃபர்மேஷனும் குடியரசுத் தலைவர் உரையில் இருக்குது. சரியா. அப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு எத்தனை மொழியில் இப்போ இருக்குது அப்படின்னா 22 மொழிகளில். அடுத்து, உலக அளவில் 50%க்கும் மேலான எண்ம பரிவர்த்தனை இந்தியாவில் தான் நடைபெறுதான். அதாவது உலக அளவிலேயே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் 50% நடைபெற ஒரே நாடு இந்தியா. சரியா, சரி, ஓகேப்பா. இதெல்லாம் குடியரசுத் தலைவர் உரையில் முக்கியமாக பங்கு வகித்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, முக்கியமாக இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து, மன் கி பாத் நிகழ்ச்சி, மனதின் குரல், ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் இது ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த வருஷம் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ அன்னம். ஸ்ரீ அன்னம்னா என்னென்னா சிறுதானியங்களை தான் ஸ்ரீ அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் 800 பெண்கள், சரிங்களா, சேர்ந்து தமிழக பெண்கள் எல்லாம் சேர்ந்து சிறுதானிய வேளாண் உற்பத்தி நிறுவனத்துடன் இணைந்த சுமார் 800 பெண் விவசாயிகள் சிறுதானிய பதப்படுத்துதல் அலகினை நிறுவியுள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறுதானிய பதப்படுத்துதல் அலகு இண்டஸ்ட்ரி நிறுவியிருக்காங்க 800 பெண் தமிழக விவசாயிகள் சேர்ந்து கள்ளக்குறிச்சியில். சரிங்களா. அதே மாதிரி இந்த மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களாப்பா, சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்த பாஸ் பண்ணிக்கோங்க. தகைசால் பணி காவல்துறைக்கு, இது தகைசால் பணி அப்படின்ற விருது காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. யார் அப்படின்னா, சா மகேஸ்வரி, ஐஜி நிர்வாகம் சென்னை. அடுத்து குமாரவேலு, காவல்துறை துணை கண்காணிப்பாளர், ஊழல் மற்றும் தடுப்பு பிரிவு. ப்ளஸ் அதுபோக சா அன்வர் பாஷா, துணை ஆணையர், ஆயுதப்படை, சென்னை பெருநகர காவல். இவங்க 3 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பதக்கம் வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக நிறைய பதக்கங்கள் இருக்குது. நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தகைசால் பணி காவல்துறைக்கு. சரியாப்பா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இந்த பத்ம விபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க. நான் காமிச்சிடுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் PDF கொடுக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் தனித்தனியாக பிரித்து நம்ம கொடுத்துரும். சரிங்களா. இப்போ பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கணுன்றவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்கப்பா. இது பத்மஸ்ரீ, பத்மஸ்ரீ டிக் போட்டிருக்கிறது ஃபுல்லாக தமிழகத்துக்கு. சரிங்களா. பாஸ் பண்ணிட்டீங்களா, ரைட், ஓகேப்பா. அடுத்தது 2025ஆம் ஆண்டு, அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 171 மில்லியன் மக்கள் தீவிர வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு மக்கள் இந்தியாவில் வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்கன்னா 171 மில்லியன் மக்கள். இந்த முக்கியம். விளையாட்டுத்துறையில் பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. யாருன்னா, டென்னிஸ் ஜாம்பவான் விஜய் அமிர்தராஜ். சரி, அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்மன் பிரீத் கவுர், இவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது. சரிங்களா. பத்மபூஷன் விருது விஜய் அமிர்தராஜ் அவருக்கு கொடுத்துருக்காங்க, டென்னிஸ் வீரர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. சரியாப்பா. ஏன்னா பத்ம விபூஷன் பெருசு, பத்மஸ்ரீ அதுக்கடுத்து இந்த பார்த்தீங்களா, விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இதுதான் வரிசை. சரியாப்பா, ரைட், ஓகே. அது குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, பட் அவங்களே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ 25, 26க்குரிய முக்கியமான நியூஸ்லாம் சொல்லியாச்சு. ஸோ நான் அந்த பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்க சொன்னது மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நம்ம உங்களுக்கு PDF கொடுக்கும்போது நம்ம அந்த PDFல பத்ம விபூஷன் தனியாக, பத்மபூஷன் தனியாக, பத்மஸ்ரீ தனியாக பிரித்து நம்ம கொடுத்துடலாம். நன்றி.